திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் தமிழ் திருமுறைகளில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திர நூல். சில மாதங்களாக ஒரு தினம் ஒரு திருமந்திரம் என்ற ஒரு காணொலியை நான் பார்த்துட்டுருக்கேன். அதில் முதல்ல பதம் பிரித்து அழகாக பொருள் வரும்படியாக ஒருவர் பாடுகிறார். பிறகு அதற்கு கருத்து, விளக்க உரை, கருத்து, அந்த எளிமையான சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்கள், திருமூலருடைய வரலாறு, அது தொடர்புடைய செய்திகள், அதுவும் இல்லாமல் அந்த பாட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு வந்தால் அதற்குரிய கதைகள் என்ற ஒரு அருமையான ஒரு விளக்கத்துடன் இந்த காணொலி மிகச் சிறப்பாக வடிவமைத்து அளிக்கப்படுகிறது. காலையில் எழுந்த உடனே எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட சுப்ரபாதம் வைக்கும்போது திருப்பதியில் இருக்க மாதிரியான ஒரு உணர்ச்சி வரும். இப்போ இந்த திருமந்திரம் தினமும் நான் கேட்டு அதனுடைய கருத்தும் கேட்கும்போது சிதம்பரத்தில் நடமாடும் நடனமிடும் தில்லைக்கூத்தனை நேரில் தரிசிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை நான் பெறுகிறேன். இந்த திருமூலர் திருமந்திரத்தில் அவரே சொல்கிறார், இந்த நூலினுடைய பயன் என்ன, நூலோட பயன் என்னன்னு கேட்கும்போது, மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞானத் தலைவரை நண்ணுவரன்றே. சொல்லும் பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம ஜபிக்கும்போது அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லும்போது அதனால் ஏற்படக்கூடிய மனநிறைவும் சரி, சக்தியும் அதிகமாக இருக்குது. இதை கேட்குறது ரொம்ப மனதுக்கு இதமாகவும் சாந்தி அளிப்பதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காணொலியாக நான் உணர்கிறேன். திருமந்திரத்தில் வேத ஆகமங்கள், சிவாகமங்கள் அத்தனுடைய சாரத்தை பிழிந்து 4 வரிகளாக பாட்டு எழுதியிருக்கார் திருமூலர். அந்த 4 வரிகளில் 16 வார்த்தைகள், 48 எழுத்துக்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தா எப்படி திருக்குறளில் உலகத்தில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லையோ அந்த மாதிரி திருமந்திரத்தில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. அதுவும் இல்லாமல் உலகளாவிய ஒரு தத்துவத்தை, மதத்தினுடைய தத்துவமான ஒரே 2 வார்த்தைகள், அன்பே சிவம், இதுவே போரும். அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், உலகமெல்லாம் இன்பத்தோடு இருக்கணும் நினைக்கிற உயர்ந்த கருத்து. இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய திருமந்திரத்தை இந்த மாதிரி காணொலியாக எடுத்து ஒளிபரப்புறதுன்றது ஒரு அருமையான தெய்வத்தமிழுக்கு செய்கிற பெருந்தொண்டாக நான் நினைக்கிறேன். இதில் இணைந்திருக்கக்கூடிய முத்துலக்ஷ்மி வாய்ஸ் அவங்க இதை இணைந்து செய்கிறாங்க. இது எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் நடக்கக்கூடிய இந்த காணொலியானது அனைவர் மனத்திலையும் 500 காணொலிகளை இதுவரையிலையும் ஒளிபரப்பியிருக்காங்க. தமிழ்த்தாய்க்கு செய்ய பெரிய தொண்டாகவும் ஆன்மீக உலகுக்கு ஒரு அருமையான ஒரு பணியாகவும் எனக்கு தோன்றுறது. அப்புறம் இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த திருமந்திரத்தில் நிறைய குழந்தைகள்லாம் நிறைய பேர் பாடியிருக்கா. பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தை திருமந்திரம் சொல்கிறது, வேத ஒலிக்கு நிகராக அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய திருமந்திரம். நான் ஒரு பாட்டை என் பையன் கற்றுண்டான், அதை அந்த பசங்க திரும்பி பாடினா தான் ரெக்கார்டிங்க்கு பாட முடியும். அப்போ அதுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு மனப்பாடம் ஆகிடுறது. ஆக அந்த தன்னுடைய நண்பர்கள்லாம் பாடினதையும் கேட்கும்போது தொடர்ந்து எல்லாத்தையும் கேட்கணும்னு ஒரு ஆர்வம் உண்டாகிருக்கிறது. அதனால் இந்த திருப்பணி அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சென்ற பெருமையும் இந்த காணொலி அமைப்பாளருக்கு கிடைத்திருக்கிறது. சிவம் என்றால் மங்களம். இந்த தொண்டினை செய்து வரும் குழுவினர் அனைவருக்கும் வீடுகளிலும் மங்களம் பொங்கும்படி அந்த சிவபெருமான் கூத்தர் பிரான் அருள் செய்ய ஒரு சிவனடியாராக இருந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் பாதார கமலங்களில் என்னுடைய சென்னியை வாழ்த்தவாயும் தாழ்த்த சென்னியும் கொடுத்த இறைவனுக்கு உங்களுடைய பாதங்களில் இறைவனை நான் பார்க்குறேன். இந்த தொண்டு தொடரணும். மேலும் மேலும் நன்றாக இந்த 3000 காணொலிகளும் நீங்கள் வெளியில் கொண்டு வர அந்த சிவபெருமான்
அருள் செய்யணும்னு வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய நன்றியை அமைப்புக்கு தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.